க்ளோரி டு காட். தேவனுக்கே மகிமை. இன்னைக்கு இந்த பதிவில் விசுவாசம் என்னும் தலைப்பை குறித்து ஒரு சில வசனங்களை படித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதல்ல நம்பிக்கை, விசுவாசம், இந்த ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை என்பது ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவரை நம்ம மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்வதற்கு பேர் தான் நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது நம்பிக்கையின் மூலமாக வெளிப்படும் கிரியைகளே விசுவாசம். எடுத்துக்காட்டாக ஆதியாகமத்தில் ஆண்டவர் நோவா இடத்துல நீ போய் பேழையை உண்டு பண்ணு, நான் மலையை வரப்பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஆண்டவர் மேலிருக்கும் விசுவாசத்தினாலே நோவா பேழையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எந்த அறிகுறியுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் மீது இருக்கும் விசுவாசத்தினால் நோவா கட்டினான். இதை குறித்து எபிரேயர் அதிகாரம் 11:7 குறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாக்கு உண்டான உன்னையே தான் எங்கே போகிறோன்னு கூட தெரியாமல் ஆண்டவர் மேல் இருக்கும் விசுவாசத்தினாலே போனான். அதுவும் போல ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், நம்முடைய கஷ்ட காலங்களிலும் கூட ஆண்டவரை தேடுகிறோமோ, அதுதான் விசுவாசம். அதுக்கு எடுத்துக்காட்டாக யோபு நமக்கு நல்லாவே தெரியும். யோபு மாதிரி விசுவாசிக்கிறது யாராலையும் முடியாது. அவனுக்கு அநேக சம்பத்துகள் இருந்துச்சு, அநேக வேலைக்காரிகள்னு இருந்தாங்க, பிள்ளைகள் அத்தனை இருந்துச்சு. ஆனால் அது ஒரே நாளில் எல்லாம் போயிருச்சு. வேலைக்காரங்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு. அவன் நண்பர்கள் எல்லாம் வந்து நீ விசுவாசித்த ஆண்டவர் பாரு, உனக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னப்போ கூட யோபு கலங்காம தைரியமாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஆண்டவர் கையினால் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா, என் ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் விசுவாசம். கஷ்ட காலங்களிலும் விசுவாசித்ததுனால தான் யோபுவை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். இன்றைக்கு அநேக பேருக்கு சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அச்சோ ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரே, ஐயோ ஆண்டவர் நம்மளுக்கு இதை செய்யாமல் போயிட்டாரே, நான் விசுவாசித்தேனே ஆண்டவர் ஆனால் என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டவர் மேலேயே கோச்சிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, உங்கள் திறனைக்கு தக்கதாகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு பிரச்சனைகளை வர பண்ணுவார். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் இதை முழுசாக உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. நீங்கள் அந்த பிரச்சனைக்கிட்ட மன்றாடதை விட உங்கள் அப்பா பிதாவான சர்வ வல்லமை கொண்ட தேவனான ஆண்டவரிடத்தில் ஒப்புவீங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனையை அழகாக சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிற பிதா, அவர் நம்ம மேலே அக்கறை காண்பிக்கிற பிதா. அவரை விசுவாசத்தினால பற்றி கொண்டீங்கன்னா என்றென்றைக்கும் நம்மளை கைவிடவே மாட்டார். புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்துவானவர் பிரசன்னம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நம்ம சுகமாகுவோம் அப்படின்னு ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க.
அவங்க அந்த வஸ்திரத்தை தொட்டதுனால சொஸ்தமாகலை. இயேசு கிறிஸ்துவின் மேல் அவள் வைத்திருக்கும் விசுவாசத்தினாலும் தான் அவள் சொஸ்தமானா. ஆண்டவர் பெரியவர், அதனால் அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த காரியத்தை போய் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவர் உங்களுடைய அப்பா பிதா, என்ன வேணுமோ கேட்டுருங்க. ஆண்டவர் பெரியவர், அவர் பெருசாக தான் செய்வார். நீங்களும் அவர்கிட்ட பெருசாக கேளுங்க. கேட்டுட்டு சும்மா இருந்துடக்கூடாது, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக போய் கேளுங்க. கர்த்தருள் மன மகிழ்ச்சியாய் இருங்கள், அப்பொழுது உங்கள் இருதய வேண்டுதல்களை அவர் அருள செய்வார். அவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிற பிதா. இனிமேல் விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தி ஜெபம் பண்ணுவீங்களா? வாங்க சேர்ந்து ஜெபிப்போம். தேவனே, நீர் எங்களுக்கு அருளின விசுவாசத்திற்காக நன்றி. அந்த விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் நீடிக்கவும் பலப்படுத்தவும் உதவி செய்யும். அதுவே என் வாழ்வின் சக்தியாகும். நான் செய்யும் காரியங்கள் உமக்கு மகிமை சேர்க்கட்டும். ஆண்டவரே, நீங்களே என் தேவைகளை சந்திப்பவர். ஆமேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குற விஷயம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். நான் என்னை குறித்து சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நான் செய்த தவறுனால எனக்கு ஒரு உறவு விட்டு போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஸ்தம்பிச்சு போயிட்டேன், திணறி போயிட்டேன். அப்போது அப்பா கிட்ட போய், அப்பா, எப்படியாவது இந்த உறவை நீங்கள் தான் மறுபடியும் சேர்த்து வைக்கணும். எங்களால் முடியாது, ஆனால் நீர் சர்வ வல்லமை கொண்ட தேவனில் நீர் எனக்காய் செய்யணும் அப்படின்னு டெய்லியும் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு அதே போலவே செய்தார். ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிக்கிறேன். இது சின்ன காரியம்தான். இது மாதிரி பல காரியங்களை அப்பா நமக்காக பண்ணுவார். இந்த சின்ன காரியத்தை பண்ண அப்பா பெரிய காரியத்தெல்லாம் பண்ண மாட்டார்னு ஏதாவது இருக்கா என்ன? ஸோ ஹாவ் மோர் ஃபெய்த் இன் காட். ஆண்டவருடைய கிருபை நீங்கள் செய்கிற நல்ல கிரியைகளாலெல்லாம் வராது. நம்ம இந்த நல்லது செய்கிறோம், அதனால் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கிருபையை தரமாட்டார். நீ எவன் ஒருவன் ஆண்டவர் மேல் விசுவாசித்திருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் தேவன் கிருபையை தருவார். தேவன் உங்களுடன் கூட இருப்பாராக. ஆமீன்.